உங்கள் ராசியாதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா? அதாவது சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். சுகஸ்தானம்னா அம்மாவோடைய இடம். சுகஸ்தானம் சொல்லலாம், மாதுரஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி அம்மாவை பற்றின கவலைகள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்ன்றது அம்மாவோடைய இடம். அப்போ அம்மாவுக்கு இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், அவங்களுடைய இண்டிவிஜுவலான கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூன் 1 வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே போகும். பயப்பட வேண்டாம். அதான் இந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ஏன் போகும்னா, ஜூன் 1 தான் குரு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? உங்களோட ராசியாதிபதி இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ஆகிறார். ஜூன் 1ஆம் தேதி வைகாசி 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு மனிதருக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருக்கும்போது 4ஆம் இடம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அசையா சொத்துக்கள் கூட நல்ல வாய்ப்பு கொடுக்கறது இந்த 4ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு 4ஆம் இடம் வலுக்கும் போது பாருங்கள், அவங்களுக்கு இந்த சொந்த வீடு, சொந்தமாக மண், அதாவது சொந்தமாக சொத்து, கிரையம் பண்ணுறது, கிரகபிரவேசம் பண்ணுறது, இந்த அசையா சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகமே கொண்டு போய் கொடுத்து கூட கேட்டீங்கன்னா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு 7 சனி இருக்குங்க, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க, கடன் உடனே வாங்கியாவது ஒரு சுப விரயம் பண்ணிவிடுங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எப்பயுமே 7 சனி பிடிச்சா சனி பகவான் கூட நல்லது தான் பண்ணுவார். ஆனால் மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, சாமி நான் 7 சனி பிடிச்சி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, அவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் ராசியில் தான் இப்போ சனி பகவான் உட்காந்துருக்கிறார், ஜென்ம சனியை உட்காந்துருக்கிறார். அப்போ 2.5 வருஷம் விரையச்சனி முடிஞ்சு இப்போ 1 வருஷமாக உங்கள் ராசியில் ஜென்மச்சனியை உட்காந்துருக்கிறார். 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி இல்லைங்களா? அப்போ இந்த ஜென்ம சனின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் உங்கள் ராசியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இந்த சனியுடைய தாக்கம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ஒரு மனிதருக்கு வந்து 3 ரவுண்டு 7 சனி பிடிக்கும். மங்குச்சனி, பொங்குச்சனி, மாரக சனி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு மங்குச்சனியாக இருந்ததுன்னா இது விரையச்சனின்றது, அதாவது ஜென்மச்சனி, இது முதல் ரவுண்டு. பொங்குச்சனியாக இருந்ததுன்னா இது வந்து ஜென்மச்சனி 2வது ரவுண்டு. மாரகச்சனியாக இருந்தால் ஜென்மச்சனி இது 3வது ரவுண்டு இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு கஷ்டம்ன்றது இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சனியுடைய தாக்கம் எல்லாமே ஆடி 10ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்கரத்துக்கு போகிறாரு. எப்பயுமே ஒரு கிரகம் இயல்பு நிலையில் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுத்தாருன்னா, அதே வந்து பார்க்கும்போது அந்த கிரகம் வக்கரமாகும்போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ சனி பகவான் வந்து பார்க்கும்போது இப்போ வக்கரத்துக்கு எப்போ போகிறாருன்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசியிலேயே வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது 138 நாளைக்கு கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு, அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருப்பார் 138 நாள். அப்போ இந்த 138 நாளில் தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். இப்போ நிறைய பேர்லாம் பாருங்கள், சொந்த தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க, இல்லை ஏற்கனவே செய்த தொழில் நல்லபடியாக எப்படி ரன்னிங் பண்ணுறதுன்னு நினைப்பாங்க, இல்லை இருக்கிற தொழில் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, ஒரு லோன் போட்டு உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை இந்த தொழில் இருக்குது இன்னொரு தொழில் செய்யலாமா, சிறுசு பெருசு பண்ணலாமா, தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் போய் கொடுத்து கேட்டேன்னு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு 7 சனி நடக்கிறதுனால இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சனி வக்கரத்துக்கு போகும்போது இந்த விஷயமெல்லாம் அப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? இயல்பு நிலையில் இருக்கும்போது எதுவுமே செய்யக்கூடாது. வக்கரம் அடையும் போது நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த நிமிஷத்தில் நீங்கள் இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, இடம் வாங்கிறதோ, காரு வாங்குறதோ, சொத்து வாங்குறதோ, கிரையம் பண்ணுறதோ, தொழில் ஆரம்பிக்கிறதோ, தொழில் புதுப்பிக்கிறதோ எது வேணாலும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி வந்து வக்கரம் அடைஞ்ச வாட்டி. சரிங்களா?
அந்த 138 நாள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சனி பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சித்திரை மாதம் உங்களுக்கு 1ஆம் தேதியில் இருந்து ஆடி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நல்லது கொடுக்க மாட்டார். அதே மாதிரி பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்த்திகை 26ஆம் தேதியிலிருந்து பங்குனி 31 வரைக்கும் நல்லது பண்ண மாட்டார். இந்த இடப்பட்ட காலத்தில் தான் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது இன்னைக்கு ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ராகு எங்கே இருக்கிறாரு? பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு விரைய ராகுவாக இருக்கிறார். 12ல் இருக்கிற. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போன குரு பகவான் 5, 7, 9 3 ராசியை பார்ப்பார். அப்போ 5வது ராசியை பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி பார்ப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா மகர ராசி பார்ப்பார். 9ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்ப்பார். அப்படி பார்க்குற தருணத்தில் தான் உங்களுக்கு நிச்சயம் நல்லது பண்ணுவார். அதாவது குரு வந்து 9வது ராசி உங்கள் ராசி பார்க்குறது மட்டும் இல்லை, தன் சொந்த ராசியே பார்க்குறாரு. அது சாதாரணமாக பார்க்கல, அவர் வந்து உச்சமடைஞ்சு உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ உச்சம் அடையும் பொழுது அவர் வந்து ஆக்ரோஷ நிலையை அடைஞ்சிருவார். கிட்டத்தட்ட 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்பவும் ஒரு வேகத்தில் இருப்பார். அப்படியாப்பட்ட வேகத்தில் இருக்கும்போது உங்கள் ராசி பார்க்கும்போது, அதுவும் கிட்டத்தட்ட 9ஆம் இடமா பார்க்கும்போது, 9ஆம் இடம் சொல்கிறது என்னென்னா, அதாவது பிதிருஸ்தானம். 9ஆம் இடம் பிதிருஸ்தானம், பாக்கியஸ்தானம், தந்தையுடைய இடம். அப்போ பாரம்பரியமாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், அப்பா வேலை எடுத்துக்கிட்டு செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், கூட்டு தொழில் குடும்பமாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் பாரம்பரிய வேலை இது, எங்கள் அப்பா வேலை இது, நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்கும். அது போக தன் சொந்த காலில் நின்று சொந்த முதலாளின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4 காசு நீங்கள் சம்பாதிக்கலாம். 4 காசு உங்கள் வீட்டில் மிச்சமாகும். இப்போ அப்படி கிடையாது. வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோன்ற குழப்பத்தில் தான் இருப்பீங்க. இது எல்லாமே ஜூன் 1 வரைக்கும் தான். ஜூன் 1க்கு மேலே இந்த நிலைமை உங்களுக்கு மாறும். இதில் மாற்றமே கிடையாது. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் வந்து கடகத்தில் உச்சமடைஞ்சு உங்கள் ராசி பார்க்கும்போது நிச்சயமாக இந்த புத்திர செல்வங்கள், இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கெல்லாம் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கு என்ன தான் பார்த்தாலும், இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், பரிகாரம் செஞ்சாலும், கோயிலில் சுற்றிட்டு இருந்தாலும் தாமதமாகவே இருக்கும், தடையாகவே இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே குழந்தை செல்வம் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. சரிங்களா? குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பாக விலகும். ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்க்குறேங்க, ரொம்ப வருஷமாக நான் மாப்பிள்ளை வந்து பார்த்துட்ருக்குறாங்க, எதுவுமே எனக்கு செட் ஆகலை, என் நேரம் என்னமோ என்னை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு, நான் பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஆனால் எனக்கு ஆகலை அப்படின்னு புலம்புற மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, குரு பார்வை ஒருத்தருக்கு இல்லைன்னா எப்படி தான் பார்த்தாலும் வரன் அமையாது. ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா நம்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு வரணும். இப்போ உங்களுக்கு குரு 4 தான் இருக்கிறாரு, குரு பார்வை இல்லைல்ல, அப்போ எப்படி கல்யாணம் ஆகும்? அதனால் நீங்கள் எத்தனை வரம் பார்த்தாலும் செட் ஆகாது. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் 4 இருக்கிற குரு 5க்கு போனார்னா அப்போ தான் குரு பார்வையே வருது. அப்படி வரும்போது தான் திருமண தடைகள் விலகும். 2வது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் பெரிய மனுஷி ஆகிறது, அதாவது உங்கள் வீட்டில் வளகாப்பு பண்ணுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புண்ணியஸ்தனம் பண்ணுறது, அது போக பார்த்தோன்னா இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது, பொதுவாக நம்மளோட வளர்ச்சிகள் எல்லாமே அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல, மாற்றமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தை பார்த்து என்ன செஞ்சால் நமக்கு பெட்டராக இருக்கும், என்ன செய்யக்கூடாது, அதனால என்ன நமக்கு விளைவுகள் வரும், அது நீங்கள் தெரிஞ்சு அதன்படி நீங்கள் போனீங்கன்னா இந்த கெண்டம் கிரகத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சனி ஒரு மனிதனை பிடிக்கும்போது 4 விஷயங்கள் கண்டிப்பாக கெடுத்துருவார். 1, தொழில் நமக்கு முடங்கி போயிடும், வேலை பறி போயிடும், தொழில் முடங்கி போயிடும், வர காசு வராது, கொடுத்த காசு வாங்க முடியாது, வேலை செஞ்ச காசு வாங்குறதுக்குள்ளே மன சங்கடப்பட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். 2வது உடல் உபாதிகள், சீராக வச்சுக்க மாட்டார். அம்மா நல்லா இருந்தால் அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவன் நல்லா இல்லை, எல்லாம் நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா இல்லை. அடுத்தது பார்த்தா குடும்பத்தில் சந்தோஷன்றதே கிடையாது. முன்னெல்லாம் அதை கஞ்சி குடிச்சிருப்பீங்க, சந்தோஷம் இருந்தது, வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, சந்தோஷம் இருந்தது. இப்போ கரிஞ்சோறு சாப்பிட்டாலும் சந்தோஷம் இல்லை, சொந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் சந்தோஷம் இல்லை.
அதே 4வது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பணம் எல்லாமே லாக் ஆகிடும். கிட்டத்தட்ட ₹1 கூட இன்றைக்கி இருப்புன்றது இல்லை. கையில் இருக்கிற இருப்பு வச்சு தான் ஏதோ பொழப்பு நடத்தக்கூடிய நிலமை. ஏதோ என் மனைவி சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை தான். இது எல்லாமே மாறும். ஒன்றுமே வேண்டாம். உங்கள் நிலைமை எல்லாம் மாறக்கூடிய தருணம் ஜூன் 1க்கு மேலே நல்லா இருக்குது. ஜூன் 1க்கு மேலே கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதின்றது சொல்லணும் அப்படின்னா வைகாசி 18 சரிங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐப்பசி 13 வரைக்கும் உங்கள் வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. 152 நாள், அதாவது 5 மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் இடம் உங்கள் ராசி பார்க்குற காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் வாங்கி போகிறார். அப்போ அதிசாரம் வாங்கி போகும்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்படி 6ஆம் இடத்துக்கு போகும்போது முதல்ல ஒரு 44 நாள் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். அது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். ஏன்னா 6ஆம் இடம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமான சிரமங்கள் மன அலைச்சல் கொடுக்க வேண்டிய நேரம். அப்படி கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 30க்கு மேலே அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த 44 நாள் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யாத இருக்கிறது நல்லது சரிங்களா? அதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது மீண்டும் குரு பகவான் வந்து அதே சிம்ம ராசிக்கு போய் போனவர் வக்ரம் அடைஞ்சிருவார். அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானத்தில் போய் வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்படி வேலை செய்யும்போது இந்த படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் நல்லாயிருக்கும், படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு உண்டான பிராத்தம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவார். அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு 3 விஷயந்தான் இந்த வருடத்தில் வந்து பார்க்கும்போது, அதாவது உங்களுக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. குரு பகவான் வந்து பார்க்கும்போது மாறின வாட்டி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. சனி பகவான் வக்கரத்துக்கு போன வாட்டி தான் நல்லா இருக்குது. இது மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாதகன்றது கடல் மாதிரி, பேசுகிறோம்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது 4 விஷயம். நல்லா இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 1 நம்மளோட திசா புத்தி நல்லா இருக்கா, மற்றும் 2வது சனி பிடிக்காமல் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சனி தான் உங்களுக்கு ஆல்ரெடி மீன ராசிக்கு இப்போ ஜென்மச்சனி நடக்குது. 3வது நம்மளோட கிரகங்கள் நல்லா இருக்கா, 4வது நமக்கு இதை தோஷங்கள் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஏன்னா இதே தோஷங்கள் அடிப்படையில் எடுத்துக்கோங்க. ஒரு மனிதருக்கு மேக்சிமம் தோஷம் 30 வயசு வரைக்கும் தான். 30 வயசுக்கு மேலே போகும்போது தோஷம் கூட பாதிக்காது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 40லேயும் 50ல் கூட தோஷம் பாதிக்கும்பாங்க. அதனால் நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் நமக்கு பாதிப்பு இருக்காது. படைச்ச பிரம்மனே வந்தாலும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் ஜாதகன்றது ஒன்று கெட்டு போச்சுன்னா நாம் பொது பலனில் என்ன தான் கொடுத்தாலும் அதாவது நமக்கு அதுக்கு உண்டான சிரமங்கள் கொடுக்க தான் செய்வார். அது முதல்ல ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனால் மற்றபடி இந்த பிரபவ வருடன்றது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறாருன்றதை மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.